ஹாய்மா, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்த வடை தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், அப்புறம் உளுந்து மாவு அரைச்சிருக்கேன், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை. நான் வந்து தட்டி போட்டிருக்கேன் மிளகு. அப்படியே வந்து முழுசாக வந்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சோடா மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இதுதாங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வடை வரும். நல்லா இது வந்து பிரட்டிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இன்றைக்கி வந்து உளுந்த வடையும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பொங்கல் தாங்க. பொங்கல் வந்து ஏற்கனவே நான் செஞ்சுட்டேன். வெறும் தாளித்து மட்டும்தான் கொட்டணும். இதில் வந்து நான் நல்லா பிரட்டும் போது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி போட மறந்துட்டேன். ஜீரணத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லது வந்து வடையெல்லாம் சுட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு அப்படி இல்லைனா இஞ்சி அந்த மாதிரி தட்டி போட்டுக்கிட்டோன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெயில் சுடுறதுக்காக. சட்னி வந்து தேங்காயும் உடச்ச கடலையும் போட்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நான் கொஞ்சம் சட்னி அரைச்சிக்கிட்டேன். அதுவும் தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொங்கலும் வந்து நான் தாளிச்சிட்டேன். வடை தான் சுடணும், சூடாக வடை சுட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிடும்போது சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் வந்து சூடாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு போட்டு நல்லாவே உப்பி வந்துச்சு மேலேயே. அதுக்கப்புறமா வந்து வடை சுட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம